காக்ரோச்சை விட ஸ்கேரியான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிஹேவியர். எப்படி நம்ம லைட் ஆன் பண்ண உடனே ஒரு காக்ரோச் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது, இல்லைன்னா வேகமாக தப்பிச்சு ஓடும் இல்லையா? அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில பேர் அந்த மாதிரியான காக்ரோச் அப்ரோச் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கும்போது ஜென்ரலாக பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கேரிங்காக, ரொம்ப அஃபெக்ஷனேட்டடாக, அந்த கப்பில் பார்த்தாலே அவ்வளோ க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தோம் அப்படின்னோம்னா காணாமல் போயிடுவாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கார்னர்லேயே காக்ரோச் மாதிரி ஒட்டிகிட்டு இருப்பாங்களே தவிர ப்ராப்ளத்துக்குள்ளே வந்துட்டு அதை வந்து சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு சீரியஸாக ஒரு டிஸ்கஷன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களோட பங்களிப்பு அதில் சுத்தமாக இருக்கவே இருக்காது. அதே மாதிரி ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறீங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி காணாமல் போயிடுவாங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்காக அவைலபிளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 0 அவைலபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆவீங்க. என்னடா இது லவ்வா இல்லை வந்து ஒரு மாதிரியான மென்டல் டார்ச்சரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்காது. ஆனால் இந்த காக்ரோச் அப்ரோச் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஃபியர், ஒரு இன்கன்சிஸ்டன்சி, ஒரு கன்ஃபியூஷன், அப்புறம் எமோஷனல் இரிட்டேஷன்ஸ், இது எல்லாம் வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கும். ஸோ ஒரு லவ் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். எப்பயுமே நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு தான் இருக்கணுமே தவிர சடனாக எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. அது நம்மளோட மென்டல் ஹெல்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துட்டு வருது அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஸோ கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு விஷயத்தை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னாலே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வீக் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ மேலோட்டமாக அவங்க காட்டக்கூடிய அஃபெக்ஷன்ஸை பார்த்துட்டு இது லவ் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ்.